ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் ஜோதிடர் தர்ஷினி இளங்கோவன் நம்மோடு இருந்துள்ளார். அவரிடம் பல தகவல்களை கேட்க போகிறோம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நன்றி சார். குறிப்பாக இந்த இஸ்ரேல் ஈரான் போர் தொடர்ச்சியாக நடந்துட்டு வருது இல்லையா? இது காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? எதனால் இந்த போர் இது காரணம் ஆல்ரெடி நோஸ்ட்ராடமஸ் சொல்லியிருக்காரு. இந்த தேர்ட் வேர்ல்டு வார் வரும், அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி அந்த இதுவும் சொல்லியிருக்காச்சு, ஒரு சின்ன நாடு பெரிய நாட்டோட சண்டை போடுன்னு சொல்லியிருக்காரு. யுக்ரைனும் ரஷ்யாவுக்கு ஆனால் அப்போ எனக்கு தெரியாது என்ன நாடுன்னு தெரியாது. சின்ன நாடு பெரிய நாடோட சண்டை போடும், ரொம்ப நாள் நடக்கும் அது என்ன. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக நடந்து கொண்டே தான் இருக்கும். இதுக்கு அந்த தேர்ட் வேர்ல்டு வார் வர்ற வரைக்கும் இந்த மாதிரி சண்டைகள் பிரச்சனைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். இதுக்கு ஜோதிட ரீதியாக என்ன ப்ராப்ளம் சொன்னீங்கன்னா, செவ்வாயும் ராகுவும் எந்த இடத்துல ஜாயின் பண்ணாலும் இந்த பிரச்சனைகள் வரும். அது அதில் எப்படி பார்ப்பாங்கன்னா, ஜோடியாக்கு என்ன டிகிரியில் ஃபார்ம் ஆகிருக்குன்னு பார்த்துட்டு, அந்த பர்டிகுலர் டிகிரியில் எந்த கண்ட்ரி இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த கண்ட்ரியை வச்சுட்டு சொல்லுவோம், நம்ம ப்ரிடிக்ஷன் சொல்லுவோம். ஸோ இந்த நாடு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், இருந்தாலும் அப்ராக்சிமேட்டாக ஆல்மோஸ்ட் ஓகே, நம்ம அனுமானம் பண்ணுறதெல்லாம் கிளியராக வரும். ஸோ இந்த ஈராக்குன்றது ஈரானுடைய இது எப்போவோ ஆரம்பித்த சண்டை தான் அது உள்ளுக்குள்ளேயே புகஞ்சின்னு இருந்தது. செவ்வாயும் ராகுவும் எப்போ சேர்ந்தாலும், அதுவும் கும்பராசி சனியோட ராசியில் சேர்ந்துருக்கு. கும்பராசியில் சனி கும்பராசிக்குரிய சனி ரெண்டாவது ராசியில் மீனத்தில் இருக்குது. மீனத்தில் இருக்கிறதால இதுக்கு நடுவில் இது 2 3 ஒன்றா சேரும்போது எப்போவுமே பிரச்சனைகள் வரும். அதாவது செவ்வாய் சனி ராகு இவங்க 3 பேரும் எப்போ ஜாதகத்தில் எப்போ கோச்சாரத்தில் லிங்க் ஆகிறாங்களோ அந்த நேரத்தில் ஒரு சண்டை நடக்கும். அந்த சண்டையினுடைய வீரியம் எப்படி இருக்குன்றது அந்த இடத்தோட காற்று ராசியா ஜலராசியா, இது ஜலராசி தான் இதில் காமிக்கிறது. ஆக்சுவலாக ஜலராசியில் சனி இருக்கிறான், பட் காற்று ராசியில் நடந்தது ஆரம்பித்தது. ஸோ அதனால் இது மேலே தான் நடக்கும். ரொம்ப பிரச்சனைகள் அதிகமாக தான் இருக்கும். ஸ்டார்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 2 பேரும் ஒன்றா சேரும்போது கிட்டத்தில் வந்தவொடனே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சதய நட்சத்திரத்தில் ராகு வர்றது ஜென்ரலாக எப்போவுமே நல்லதில்லை. எப்போவுமே சதய நட்சத்திரத்தில் ராகு வந்தால் அந்த நேரத்தில் உலகத்தில் ஏதாவது ஒரு இடத்துல சண்டை நடக்கும். அந்த நேரத்தில் செவ்வாயும் சனியும் சம்மந்தப்படும் போது அது எந்த கண்ட்ரின்னு சொல்லி பார்த்து அதை கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இது ஸ்டார்ட் ஆகிட்டு திரும்ப அது கண்டினியூஸாக அது நிற்கிறதுக்கு சான்சஸ் எப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த செவ்வாயும் சனியும் இப்போ சேர்ந்துருக்கான் மீனராசியில். ஸோ இந்த மீனராசியில் சேர்ந்துருக்கான், புதனும் சேர்ந்துருக்கான். ஸோ இது பிரச்சனைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். அது முடிவு வராது. இது செவ்வாய் மேஷ ராசியை விட்டுட்டு மீன ராசியை விட்டுட்டு மேஷ ராசிக்கு வருவான். அது கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் 30 நாள் ஆகும். அதுக்கப்புறம்தான் உங்களுக்கு நார்மல் பொசிஷன்ஸு ஷெடியூல்ஸ் வரும். பட் சனி உத்திரட்டாதி 2ஆம் பாதத்தில் இருக்குது. ஸோ இந்த உத்திரட்டாதி 2ஆம் பாதத்தில் கிராஸ் வந்ததால் அது குறைஞ்சிருக்கு, வீரியம் குறைஞ்சிருக்கு. இந்த வீரியம் குறைஞ்சது அப்படியே தான் இருக்கும். பெட்ரோலியம் தட்டுப்பாடுகள் இந்த போர் நிற்கிறதுக்கு காரணம் ஏதாவது இருக்கா? போர் நிப்பாட்ட முடியுமா இல்லை போர் தொடருமா? ஸோ இது போர் நிற்குமா தொடருமான்னு சொன்னால், இந்த காம்பினேஷன்ஸ் இருக்கு இல்லையா, செவ்வாய் சனி ராகு, இந்த காம்பினேஷன்ஸு கொலாப்ஸ் ஆகி வெளியே வரணும். ஸோ செவ்வாய் இப்போ கிராஸ் ஆகிடுவான். அவன் 20 நாள் 20 நாளில் கிராஸ் பண்ணுவான். பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு போர் நிற்கும். ஆனால் போர் நின்றாலும் அந்த உள்ளுக்குள்ளே புகைந்து கொண்டே தான் இருக்கும். அதுக்கு முடிவு கிடையாது. அதுக்கு 3ஆவது ராசியில் குரு இருப்பார். குரு புனர்பூசத்துலேருந்து கீழே இறங்கி கடகராசிக்கு வருவார். கடகராசிக்கு வரும்பொழுது வைகாசி மாதத்தில் தான் வரும்பொழுது கொஞ்சம் குறையும், கண்ட்ரோல் ஆகும். ஆனால் போர் நிற்காது. இந்த பிரச்சனைகளும் இதுவும் வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். இந்த செவ்வாய் மேஷராசியில் இருக்கும்போது ஒன்றும் பண்ணாது. இதே ரிஷப ராசிக்கு வரும்பொழுது திருப்பி கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும். திருப்பி மிதுன ராசிக்கு செவ்வாய் வரும்பொழுது, மிதுன ராசி அமெரிக்காவுடைய ஏகாதிபத்தியத்தை சொல்லக்கூடிய ராசி. மிதுன ராசியில் கிரகங்கள் போகும்போது எல்லா பிரச்சனைகளும் போன தடவை மிதுன ராசியில் போகும்போது 2 பில்டிங்கை பிளாஸ்ட் பண்ணது. ஆக்சுவலாக நம்ம இங்கே ஜோதிடம் இந்த ராசி இதெல்லாம் பார்க்குறோம். இப்போ இஸ்ரேல் ஈரான் அங்கெல்லாம் இந்த ஜோதிடத்தெல்லாம் நம்ப மாட்டாங்க எப்படியும் இல்லையா? நீங்கள் ஆனால் ஜோதிட ரீதியாக தான் இந்த போர் நடக்குதுங்கிறீங்க. இல்லை, அவங்களும் நம்ப மாட்டாங்கன்னு சொல்ல.
அவங்க வந்து கால்குலேஷன்ஸு அதர் திங்ஸ்லாம் வேறு இருக்கும். ஆக்சுவலி இந்த ஜோதிடம் இந்த திங்ஸ் எல்லாமே வந்தது வந்து க்ரீக் கல்ச்சர்லேருந்து தான் வந்திருக்கு. க்ரீக்கு தான் பேஸ். எல்லா நாட்டிலையும் ஜோதிடம் பார்க்குறாங்க, எல்லா நாட்டிலும் இருக்குது. பட் அவங்க மெத்தடு தான் வேறு. ஏன்னா நோஸ்ட்ராடாமஸ் வந்து ஃப்ரான்ஸில் வந்தாருன்னா அவர் அந்த கண்ட்ரியில் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஃப்ரான்ஸில் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஃப்ரான்ஸில் பார்க்குறாங்க, அவங்களுக்கும் திங்ஸ் சொல்கிறாங்க. இப்போ வந்து கண்ட்ரி வந்து ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டுருக்கு. சயின்டிஃபிக்கலாக வந்து ரொம்ப டெவலப்டில் இருக்குது. ஸோ டெவலப்பில் இருக்கிறதால உங்களுக்கு கொஞ்சம் அது குறையலாம். பட் நிச்சயம் உண்டு, இந்த வார் வந்து கண்டினியூ ஆகாது. செவ்வாய் வந்து கிராஸ் பண்ணி மேஷ ராசிக்கு வரும்பொழுது தான் அது வீரியம் குறைஞ்சி நார்மலைஸ் ஆகும். பட் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். ரிஷபத்தில் வரும்பொழுதும் பிரச்சனைகள் திருப்பி எவல்யூட்டி ஆகும், திருப்பியும் அப்படியே கண்ட்ரோல் ஆகும். மிதுன ராசியில் செவ்வாய் போகும்போது அமெரிக்காவில் ஒரு பெரிய பாம் பிளாஸ்ட் ஒன்று நடக்கும். ஓகே சார். இப்போ அதுதான் எண்டு. இப்போ அங்கே போர் நடக்குது, இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடு இந்த மாதிரியான தட்டுப்பாடெல்லாம் வந்து வந்துட்டு இருக்கு இல்லையா? ஆமாம். இது தொடருமா இல்லை அதுக்கு முடிவு கிடைக்குமா? இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அப்படியே தான் இருக்கும், தொடராது. இப்படியே கொஞ்சம் மோரார்லெஸ் கொஞ்சம் கிடைக்கும், கொஞ்சம் கிடைக்காது, அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் எதுவும் கிடையாது. இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, நோஸ்ட்ராடாமஸ் சொன்ன ப்ரிடிக்ஷன்ஸில் பார்க்குறச்ச இந்தியாவில் குரூட் ஆயில் நிறைய கிடைக்கும். குரூட் ஆயில் கிடைக்க ஆச்சு. அதாவது ஒரு இடத்துல நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அந்த பூமியில் இருக்கிற அது வந்து இன்னொரு இடத்துக்கு போயிடும், பூமிக்குள்ளே இருக்க ஆயில். ஸோ அந்த இடம் இருக்கிற ஆயில் அத்தனையும் வந்து இந்த பக்கத்தில் வந்து இந்தியா பக்கத்துலேயும் சைனாஸ் பக்கத்துலேயும் வந்துடும். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி ஃப்யூச்சரில் வந்து நோஸ்ட்ராடாமஸ் ப்ரிடிக்ஷன் பிரகாரம் இந்தியாவில் குரூட் ஆயில் அதிகமாக கிடைக்கும். குரூட் ஆயில் அதே மாதிரி இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். இப்போவே E20 எத்தனால் பெட்ரோல் மிக்சிங்கில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்காது. மோடி வந்து த பெஸ்ட் பிரைம் மினிஸ்டராக இருக்கிறதால சமாளிக்கிறார். அதாவது மோடியை பற்றி நம்ம இன்றைக்கி சொல்லலாம், இது தெரியாது. நோஸ்ட்ராடாமஸே சொல்லியிருக்கான், மோடின்னு ஒருத்தர் வருவார், இந்த மாதிரி ரூல் பண்ணுவார், அவரை பற்றி ஜனங்களுக்கு தெரியாது, அவர் போனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதரை நம்ம இழந்துட்டோமேன்னு சொல்லுவாங்க, இப்போ சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் அவர். ஸோ அதால் இந்த வார் வந்து கண்டினியூ ஆகத்தான் செய்யும். இது முடியாது. இது வந்து புகைந்து கொண்டே தான் இருக்கும், ஒரு பக்கமும் குறைஞ்சிருக்கும். இது வந்து அதாவது இந்த காலகட்டத்தில் அவர் சொன்னது, நோஸ்ட்ராடாமஸ் சொன்னது, இந்த காலகட்டத்தில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் வல்லரசு நாடாக இருக்குது. அவர் சொன்னார், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நீங்கள் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக இந்த செஞ்சுரியிலே மாறும் பொழுது இந்தியாவும் சீனாவும் வல்லரசு நாடாக இருக்கும். அப்போ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுட்டு இருப்பாங்க, வல்லரசு நாடாக இருக்கும். இவங்க தான் டாமினேட் பண்ணுவோம் வேர்ல்டு ஃபுல்லாக. அந்த நிலைமை வந்து சிச்சுவேஷன் மாறும். அதுக்கு தேர்டு வேர்ல்டு வார் வந்ததுக்கப்புறம் தான் இந்த சேஞ்சஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஏலியன்ஸ் வந்து வருவாங்க. ஏலியன்ஸ்ன்னு சொன்னால் எப்படின்னா, வேறு கிரகத்துலேருந்து ஜனங்கள் வந்து வருவாங்க. போன வருஷம் எதிர்பார்த்தோம், வரல, இந்த வருஷம் வருவாங்க. ஏலியன்ஸ் இருக்கிறாங்க. ஏலியன்ஸுன்றது இன்னொரு, அதாவது இதே மாதிரி கிரகங்கள் இருக்கு இல்லையா, நிறைய கிரகங்கள் இருக்கு இல்லையா, செவ்வாய் இருக்குது, குரு இருக்குது, எல்லாம் இருக்கு இல்லையா, ஜூபிட்டர் இருக்குது, எல்லாம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து வந்து ஏலியன்ஸ் இங்கே வருவாங்க போவாங்க. அதனுடைய மூமெண்ட்டு இந்த வருஷத்தில் ஸ்டார்ட் ஆகும் அப்படி தான் சொல்லியிருக்காரு. நோஸ்ட்ராடாமஸ் சொன்னது ஸ்டார்ட் ஆகும். அவங்க வருவாங்க, அவங்களுடைய கைடன்ஸு, அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் கிடைக்கும். அவங்களும் நம்மள மாதிரியே இருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சம் அந்த முகம் அடையாளங்கள் அதர் திங்ஸ் எல்லாம் சேஞ்சாக இருக்கும். ஸோ இது வந்து தேர்டு வேர்ல்டு வார் வரைக்கும் இது கண்டினியூட்டி ஆகும். புகைஞ்சு கொண்டே தான் இருக்கும், அங்கங்கே நடந்து கொண்டே தான் இருக்கும், போய்கொண்டே தான் இருக்கும். அரேபியன் கண்ட்ரீஸில் பெட்ரோல் சுத்தமாக ட்ராப் ஆகி இந்தியா பக்கத்தில் ஃபுல்லாக வந்துடும், மேக்ஸிமம் வந்துடும். அதுக்கப்புறம் குரூட் ஆயில் வந்து இந்தியாவில் அதிகமாக கிடக்கு. இதை சொன்னது நான் சொல்லலை, நோஸ்ட்ராடாமஸ் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த இது வரும். அதே மாதிரி மிதுன ராசி சம்மந்தப்பட்டது அமெரிக்கா. ஸோ மிதுன ராசி எப்பப்போ பாதிக்கப்படுதோ அப்போல்லாம் அமெரிக்கா பாதிக்கப்படும். இப்போ வந்து வக்கரமாக இருந்து இப்போது குரு வந்து புனர்பூசம் 2ஆம் பாதத்தில் இப்போ இருக்கிறார். இப்போ வந்து அவர் 4ஆம் பாதம் வந்துட்டாருன்னா கடகராசிக்கு போயிடுவார். வைகாசி மாதம் மிடில் அவர் கடகராசிக்கு போயிடுவார். கடகராசிக்கு போயிட்டாருன்னா அந்த ராசி வந்து பிளைண்ட் ஆகிடும். பிளைண்டானே அந்த நேரத்தில் அமெரிக்கா வந்து அதிகமாக பாதிப்பு ஏற்படும், பிரச்சனைகள் அதிகமாக வரும். இவங்களுடைய கை வந்து பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். இவங்களுடைய பிரச்சனைகளும் அதிகமாகவும் அவங்களோட பிரச்சனைக்கும் நமக்கு பெட்ரோலியம் கிடைக்கும். பெட்ரோலியம் கேஸு பிரச்சனைகள் நமக்கு எந்த காலத்திலும் எந்த சுச்சுவேஷனிலும் தடங்கல்கள் இருக்காது. ஸோ டெம்பரவரியாக தடங்கல்கள் இருக்கலாம் ஒழிய பர்மனெண்ட்டாக தடங்கல்கள் ஏற்படுறதுக்கு எந்த வழிமுறைகளும் கிடையாது. ஓகே, இந்த 3ஆம் உலக போர் வரைக்கும் இந்த போர் தொடர்ந்து கொண்டே போயிட்டு இருக்கு. அங்கங்கே குறையும் ஏறும் அப்படி தான் இருக்கும் சார். தங்க வேலை குறைஞ்சி ஏறுறது மாதிரியே சொல்கிறீங்களே.
ஆமாம், அப்படி அரிசி வர இல்லை. கொஞ்ச நாள் அதிகமாக இருக்கும், கொஞ்ச நாள் திருப்பி இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இன்றைக்கி அதிகமாக வந்துருக்கு. இன்றைக்கி வந்து சண்டைன்றது முன்னாடியெல்லாம் வந்து சண்டையில் தரையில் போடுவாங்க, அதுதான் சண்டை. இப்போ வந்து ஒரு கண்ட்ரிலேருந்தே இன்னொரு கண்ட்ரினும் இன்றைக்கி கண்டம் விட்டு கண்டந்தாக வரக்கூடிய மிஷன்ஸ்லாம் நிறைய பேர் வச்சுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்குலாம் இருக்குது. ரொம்ப இன்றைக்கி என்ன நடக்கிறது, சின்ன கண்ட்ரி பெரிய கண்ட்ரின்லாம் பண்ண முடியாது. இவங்க வந்து என்னன்னா அரேபியன் கண்ட்ரிஸு, ஈரான் வந்து நம்ம கையில் இருந்ததுன்னா பெட்ரோல் வந்து நமக்கு கிடைக்கும், நாம் ஃபிக்ஸ் பண்ணலாம் ரேட்டு. ஆக்சுவலாக அவங்க நாட்டில் பெட்ரோல் இருக்குது, ஆனால் டெக்னாலஜி கொடுத்தது ஃபுல்லாக அமெரிக்கன்ஸு. ஸோ டெக்னாலஜி கொடுத்தவங்க வந்து 50% எனக்கு கேட்குறான். ஸோ அதில் தான் அங்கே பிரச்சனைகள்லாம் அதிகமானது. மற்ற கண்ட்ரிஸ் கொடுக்குறான், சரி போனால் போகுதுன்னு கொடுக்குறான், இவங்க கொடுக்கல. கொடுத்துருந்தவங்க தான் ஈராக்லேயும் கொடுத்துருந்தாங்க, ஈராக்கில் அதை மாதிரி கட் பண்ணாங்க, இதே மாதிரி பண்ணிட்டுப்பாங்க. ஸோ இந்த பிரச்சனைகள் வந்து வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். இதுக்கு அடுத்து இன்னொரு பிரச்சனைகள் வரும், இதே மாதிரி இன்னொரு நாட்டு சண்டை வரும், வந்து கொண்டே தான் இருக்கும், போய்கொண்டே தான் இருக்கும். இது வந்து முடிவு கிடையாது. 3வது உலகப்போர் எப்பொழுது நடக்கிறதோ அப்போது தான் முடிவுக்கு வரும். சரி, ஓகே சார். இப்போ நம்ம ஒரு கட்டத்தில் தங்கம் வாங்கியிருப்பீங்க உங்கள் காலத்தில். உங்கள் காலத்தில் 1 கிராம் தங்கம் எவ்வளோ சார்? இல்லை 1 பவுன் தங்கம் எவ்வளோக்கு வித்துச்சு? சும்மா நான் வந்து சின்ன வயசில் 25 ரூபாவில் பார்த்துருக்கேன் தங்கம், ஒரு சவரன். இன்றைக்கி வந்து எங்கேயோ போயிடுச்சு. இன்னைக்கு அதாவது 1 லட்சத்தை தாண்டி போயிட்டு இருக்கு 1 சவரன் நகை. ஆமாம், வாங்க சாத்தியமா? நகை வேலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நகை விலை குறையிறது வந்து ஓகே, அதை நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப அருமையான கொஸ்டின் தான். நகை விலை வந்து நகையை பொறுத்த வரைக்கும், ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் குருவும் சூரியனும் எப்பப்போ லிங்க் ஆகிறாங்களோ அப்போல்லாம் நகையோட விலை ஏறும். சூரியனும் இவங்களுடைய லிங்கை வச்சு இவங்களுடைய மூமெண்ட்ஸ் வந்து கோச்சாரத்தில் எப்படி மூவ் ஆகுறாங்களோ பார்த்து தான் நகை விலை ஏறுது, நகை விலை இறங்கணும். இப்போது வந்து குரு வந்து கடகத்துக்கு போகிறதால நகை விலை ஏறும். ஏன் நகை விலை ஏறணும்னா, காயினோட இது டாலர் அதர் திங்ஸ் எல்லாம் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து எங்கே இன்வெஸ்ட் பண்ணால் ஸ்டாண்டர்டாக இருக்குன்னு பார்க்கும்போது நகையில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. 2வது குரு உச்சமாக இருக்கும்போது அதிகமாக இருக்கும். 2வது குரு சூரியனை ஒன்றா சேர்றது ஆடி மாதத்தில் ஒன்றா சேருவாங்க. அந்த நேரத்தில் ரொம்ப இதோட அதிகமாக உச்சம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டாண்டர்ட் அப்படியே மெயின்டைன் ஆகும், கொஞ்சம் குறையலாம், மேஜரெல்லாம் குறையறதுக்கு சான்சஸ்ஸே கிடையாது. இல்லை, நிறைய பேரோட யோசனை என்ன இருக்குன்னா, போன வருஷம் வந்து ஒரு 60,000 50,000 வித்துருந்துச்சு, அப்பயே நகை வாங்காமல் போயிட்டுமே, இப்போ 1 லட்சத்தை தாண்டி போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு மனநிலையிலே இருக்காங்க. அது கரெக்டு, உண்மைதான். நடுத்தர மக்களால் நகை வாங்க முடியுமா இதுக்கப்புறம்? நகைன்றது ஒரு அலங்கார பொருள். ஜோதிடத்தில் வந்து என்ன சொல்கிறேன்னா, கோல்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு சொசைட்டியில் அப்ரூவல், அங்கீகாரம், அதிகாரம், அதர் திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வந்து அந்த மெட்டீரியலில் அது ஒரு அட்ராக்ஷன் இருக்குது, அதனால தான் கோல்டு போடுறோம். சில்வர் அப்படி கிடையாது. மார்வாடிஸ் பார்த்தா மோஸ்ட்லி சில்வர் தான் போடுவாங்க, சில்வர் ஜுவல்ஸ் தான் நிறைய போடுவாங்க. சில்வர் வந்து பணத்தை ஈர்த்து கொடுக்கும். நீங்கள் சில்வரில் கையில் போட்டாலும் சரி, நகையை போட்டாலும் சரி, செயின் போட்டாலும் சரி, எது போட்டாலும் உங்களுக்கு பணத்தை வந்து ஈர்த்து கொடுக்கும். ஸோ சில்வர் வந்து பணம் மட்டும்தான் ஈர்த்து கொடுக்கும், ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை மட்டும்தான் கொடுக்கும். ஆனால் அதிகாரம், அந்தஸ்து, கௌரவம் இதை சொல்லக்கூடியது வந்து கோல்டு மட்டும்தான். ஸோ அதால் கோல்டு வந்து ஏறத்தான் செய்யும். இப்போ கொஞ்சம் அதிகமாகும், ஆனால் ஜனங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக கோல்டை விட்டு வெளியே வந்துடும். ஏன்னா கோல்டை விட அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அதிகமாக வர்றதால வரும். இருந்தாலும் கோல்டோட ரேட் வந்து அப்படியே கொஞ்சம் மொராலஸ் கொஞ்சம் இறங்கலாம். குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? நிச்சயம் கிடையாது. நிச்சயம் தான் குறையிறது, பெரிய லெவலில் குறையிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. சின்ன லெவலில் கொஞ்சம் குறையலாம், அவ்வளோதான். இப்போ வந்து ஆடி மாதத்தில் அதிகமாக வரும். குரு சூரியன் எப்போ லிங்க் ஆகுதோ, சூரியனோட நட்சத்திரத்தில் குருவோ, குருவோட நட்சத்திரம் சூரியனோ எப்போ கிராஸ் பண்ணாலும் அதிகமாகும். இப்போ வந்து சூரியன் வந்து இதில் வந்தால் புரட்டாதி நட்சத்திரம் குருவோட நட்சத்திரத்தில் கிராஸ் பண்ணும்போது தான் ஒரு பீக்குக்கு போயிடுச்சு. அதுதான் பிகினிங் பாயிண்ட், ஆரம்பம். அப்படியே ஏறி அது மேலே போய் திருப்பி அப்படியே நின்று போச்சு, திருப்பி இறங்காது. இறங்கினா ரொம்ப கம்மியாக தான் இறங்கும், மேஜராக இறங்குறதுக்கு சான்சஸ்ஸு கிடையாது. எப்போனா குரு கெட்டு போனால் தான் குறையணும், குரு கெட்டு போனால் கூட கிடையாது. அது மாதிரி குறையறதுக்கு சான்சஸ்ஸு கிடையாது, மேஜராக குறையாது, கொஞ்சம் லைட்டாக அப்படி குறையலாம். ஓகே சார், உங்கள் சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. அகம் பிரம்மாஸ்மி.